அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். நான் செய்யக்கூடிய பயிற்சி எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். ஸோ அந்த பயிற்சி வயதானவர்களிலிருந்து குழந்தைகள் வரைக்குமே செய்யலாம். ரொம்ப கடினமான பயிற்சிக்கு மட்டும் நீங்கள் யாராவது சப்போர்ட் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த பயிற்சியோட பேர் திரிகோணாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கோணமாக இருக்கக்கூடிய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. நம்மளோட உடலை முக்கோண வடிவாக மையப்பட்டுமே சொல்லியிருக்காங்க. அந்த பயிற்சியை பார்த்துக்கிட்டே வாங்க. பதிவை கடைசியில் கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சிகளை செய்தீங்க என்னென்ன பலன் வரும் அப்படின்றத நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம சொல்லி நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதாவது ஒரு யோகா ஆசிரியராக நம்ம பள்ளியில் வகுப்பு எடுக்கிறோம், இல்லை ஹாஸ்பிட்டலில் வகுப்பு எடுக்கிறோம், அதோடைய பலன்களை நீங்கள் செய்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அதோடைய உணர்வுகள் புரிய வரும். நம்ம வெறுமனே சொல்லிட்டு போயிடலாம், இது செஞ்சிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் செயல்படும், இது செயல்படும், உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டுதல் ஏற்படும். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம யாரும் உடனே செய்ய போகிறது கிடையாது. அதனால் சின்ன சின்ன பயிற்சிகளை நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய உடல் மாற்றம், மனமாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ எனக்கு ஏற்படுத்தியது, நான் ப்ரொஃபஷனலாக படிக்க போனேன். அப்போ அதோடைய புரிதல்கள் வந்தது. அதோடைய புரிதல்களால் நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகிறோம். ஸோ நீங்கள் உள்வாங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய மனம் ஒரு இடத்துக்குள்ளே வட்டம் போடுறதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். செய்து பாருங்கள். திரிகோணாசனா. வாழ்க யோகம், யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.